அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா, சாரா அப்படிங்கிற புது யூடியூப் சேனலு. இது வந்து ஏற்கனவே ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடு அப்படிங்கிற ஒரு சேனல்ல இருக்கிற அவங்க சாரா அப்படிங்கிறவங்க. இது வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் எடுத்ததுலேருந்து வீடியோ இதில் ரெடி பண்ணி போட்டுட்ருக்கோம். இது வந்து புது சேனல் அப்படிங்கிறனால ஒரு ஒரு 10 வீடியோவுக்கு மட்டும் இன்ட்ரோ வந்து கொஞ்சம் தெளிவா சொல்லி வீடியோ போடலாமேன்ட்டு பேசியிருப்பேன். அதனால இப்ப ஒரு இனிமேல் வர வீடியோக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்தந்த வீடியோல என்ன இருக்கு அப்படிங்கிறத முன்னாடி கட் பண்ணி சின்ன சின்ன கிளிப்பிங்கா நான் போட்டுறலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஏன்னா டெய்லி நைட் 9 மணிக்கு ரெகுலரா உங்களுக்கு இந்த வீடியோ வர ஆரம்பிச்சிடும். மொத்தம் 77 வீடியோ இருக்கு. 77 பாகமா இது பிரிச்சிருக்கிறோம். அதாவது ஒரு 12 நாள் எடுத்த கிளாஸ் இது. ஸ்டிச்சிங் வீடியோ வந்து ஆல்ரெடி ஏற்கனவே அவங்க சேனல்ல போட்டாச்சு. மீதி இருக்கிற 11 நாள் எடுத்த வீடியோ தான் நான் 77 வீடியோவா பிரிச்சு ஒரு 10 நிமிஷத்துல இருந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள வர மாதிரி கொஞ்சம் ஈஸியா கத்துக்கிற மாதிரி. ஏன்னா புதுசா கத்துக்கிறவங்க ஒட்டுக்கா ஒரே வீடியோவை பார்த்து கத்துக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். அதனால டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி அதை என்னென்ன கருத்துக்கள் சொல்றாங்க அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்கும் ஒரு லிமிட் அளவு தெரியறதுக்காக கரெக்டா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரைக்கும் நிறுத்தி நிறுத்தி அது ஒரு 10 நிமிஷத்துல இருந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள வர மாதிரி வீடியோஸ் வந்து நான் பிரிச்சு போட்டிருப்பேன். இந்த 77 வீடியோ நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னாவே இதுல சொல்லி கொடுத்துருக்கிற 6 டைப்பான பிளவுஸ் வந்து நீங்க எந்த விதமான சந்தேகமும் இல்லாம யாருக்கு வேணாலும் எந்த அளவுல வேணாலும் அவங்களுக்கு வந்து நீங்க தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால தொடர்ச்சியா வீடியோ பாருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிள் பிரஸ் பண்ணிட்டு ஆளுங்கிற நோட்டிபிகேஷன் அழுத்திட்டீங்க அப்படின்னா டெய்லி நைட் 9 மணிக்கு உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வரும். நீங்க தொடர்ச்சியா அதை மறக்காம அந்த வீடியோ பாக்குறதுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுல சில கொஸ்டினும் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அதுல அப்படியே தொடர்ச்சியா இது கிளாஸ் எடுத்திருக்காங்க. இது மாதிரி எப்படின்னா உங்களுக்கு நெக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்ல இருந்து ஒரு நெக்கு நம்ம வைக்க ஆரம்பிச்சோம்னா ஒரு 13 இன்ச் வரைக்குமே நம்ம பிளவுஸ்ல பேக் சைட்ல வந்து நெக்கு வந்து இறக்கம் வைப்போம். அப்ப அந்த மாதிரி இறக்கம் வைக்கும் போது ஷோல்டருக்கு வந்து எவ்வளவு அளவு விடணும், எந்த மாதிரி அளவு விடணும் அப்படிங்கிறத பார்ட்டா பிரிச்சு ஒரு சின்ன ஒரு ஒரு இது மாதிரி ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சு அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப ஈஸியான மெத்தடு. வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க ஒவ்வொரு வீடியோவும் நீங்க தொடர்ச்சியா பாருங்க. அந்தந்த வீடியோவோட கிளிப்பிங்க ஃப்ரண்ட்ல வர மாதிரி போட்டுறேன். ஏன்னா ஒரு 10 வீடியோவாவது முன்னாடி நம்ம புதுசா பாக்குறவங்களுக்கு சொன்னோம்னா தான் எது சம்பந்தப்பட்ட வீடியோ அப்படின்னு தெரியணுமே அப்படிங்கிறதுக்கோசரம் 1 நிமிஷத்துல இருந்து 2-3 நிமிஷம் வரைக்கும் நான் இன்ட்ரோ கொடுத்துருப்பேன். இனிமேல் வர வீடியோல இருந்து உங்களுக்கு அந்த வீடியோஸ்ல என்ன இருக்கோ அதனுடைய முக்கியமான ஒரு கிளிப்பிங் மட்டும் எடுத்து ஃப்ரண்ட்ல போட்டுட்டு அப்படியே கண்டினியூஸா ஓபன் பண்ணிக்கலாம். தொடர்ச்சியா வீடியோ பாருங்க. சொல்லுங்க மேடம். அதுல வந்து ஸ்டிச்சிங்கும் சேர்த்து தான் நம்ம அந்த 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா விடுறதோட சேர்த்து ஸ்டிச்சிங்க்கும் நம்ம சேர்த்திரோம் அதுலயே. ஆமாங்க. ஆனா நம்ம மேல வந்து அந்த அளவை விட்டுட்டு தான் நீங்க கீழே இருக்க அந்த வி ஷேப்புக்கு தான் விடுறோம். 1 இன்ச் மாதிரி வரும். மேல இருக்க அளவை விட்டுட்டு தான் நீங்க மெஷர் பண்ணணும். பெல்ட் தைக்கிற போது அந்த 1/2 இன்ச் போகாது கீழே அந்த நம்ம சேர்க்கிற போது. இல்ல பெல்ட் கால்குலேஷன் அது தேவைங்க. அது அடுத்த சாப்டர். உங்களுக்கு அதுக்கும் உங்களுக்கு எதுவும் நீங்க இது பண்ண தேவையில்லை. ஏன்னா இல்ல அத சொல்லல. ஓகே, நான் அதாவது நீங்க சொல்ற லெங்த் அண்டர் பஸ்ட் வரலும் வருங்கிறீங்க. ஆமாங்க. அப்புறம் அதோட நம்ம ஒரு பெல்ட் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. அதுக்கு உண்டான அலோன்ஸ் விடணுமா இல்லட்டா இந்த அமௌண்ட் அதுலயே இருக்கும். ஓகே, தேங்க் யூ. நம்ம யோக்குக்கு மட்டும் அலவன்ஸ் விட்டா போதும். ஓகே மேடம். ஓகே மேடம். ஓகே. இப்போ நீங்க செஸ்ட் ரவுண்ட் எடுத்திருக்கீங்க. அதுல உங்களுக்கு டவுட் இல்ல. ஓகேங்களா? நீங்க எப்படி செஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறீங்களோ அது அப்படிதான் வரும். சொல்லுங்க. இன்னொரு டவுட். ஹாய் மேம். மேம் ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் மேம். மேம் இது அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 6 ன்னு சொன்னீங்க இல்லீங்களா? ஆமாங்க. ஆர்மோல் லெந்த்க்கு. ஆமாங்க. அது வந்து வித் ஸ்லீம் அலவன்ஸ் தானே சார் மேடம்? ஆமாங்க. வித் சீம் ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து கீழ வரைக்கும் ஸ்லீம் அலவன்ஸோட தான். ஸ்லீம் அலவன்ஸ் சேர்த்திதாங்க. சோ ஸ்லீம் அலவன்ஸ் எல்லாம் விட தேவையில்லை. ஓகே மேடம். ஓகே. நீங்க வந்து நான் ஒரு பாயிண்ட் வந்து ஒரு டிராயிங் போடுறேன், அது பாயிண்ட் பண்ணி நான் லைன் போடுறேன் அப்படின்னா நீங்க அந்த எந்த பாயிண்ட்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கறத நீங்க கவனிச்சாவே அதுக்கு நான் சீம் அலவன்ஸ் விடுறேனா இல்லையா அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே. இப்போ செஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு நீங்க அளவு எடுத்திருப்பீங்க. ஓகே. மிடில் செஸ்ட் வந்து நீங்க அளவு எடுத்திருப்பீங்க. வெயிஸ்ட் ரவுண்டும் நீங்க அளவு எடுத்திருப்பீங்க. அதே மாதிரி பேக் லென்த்னா என்ன அப்படிங்கறது எவ்வளவு வேணும் அப்படிங்கறத நீங்க எடுத்திருப்பீங்க. ஸ்லீவ் லென்த், ஸ்லீவ் ரவுண்டு, ஆர்ம் ஹோல் ரவுண்டு, ஷோல்டர்
ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், இது எல்லாமே கிட்டத்தட்ட 10 மெஷர்மெண்ட் பக்கம் நம்ம டைரக்டா பாடியிலேயே நம்ம எடுத்துறோம். இது எல்லாமே நம்ம ப்ராப்பரா ஒருத்தரங்க நிக்க வச்சு அவங்க ரைட் சைட்ல நின்று நேத்து எப்படி நான் லாஸ்ட் கிளாஸ்ல எப்படி நான் அளவு எடுத்து உங்களுக்கு காட்டினேனோ அதே மாதிரி நீங்க அளவு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க கிளாரிட்டி வர வேண்டியது நீங்க எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸ்ல தான். உங்களுக்கு அதுல வந்து எந்த ஒரு டவுட்ஸுமே வரக்கூடாது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சது வந்து ஷோல்டர்னுடைய அளவு. ஷோல்டர் அளவு நம்ம எவ்வளவு வைக்கணும் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் ஆர்ம்ஹோல் லென்த்து, அதுக்கப்புறம் நம்ம மிடில் செஸ்டினுடைய லென்த். இந்த மூணுமே வந்து இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட், இந்த டாட் டிஸ்டன்ஸ், நெக் வித்து இதெல்லாம் நம்ம கட்டிங் போடும்போது பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைப்படுறது மிடில் செஸ்டினுடைய லென்த் என்ன அப்படிங்கிறது, அடுத்தது ஷோல்டர் எவ்வளவு வைக்கிறோம், ஆர்ம்ஹோல் லென்த் எவ்வளவு வைக்கிறோம், இது எல்லாமே நம்ம கால்குலேஷன்ல தான் நம்ம பார்த்துக்க போறோம். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா 4 இன்ச் வரைக்கும் நான் வந்து 1 இன்ச் வந்து மைனஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இதை எதுல மைனஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க எடுத்திருக்க மொத்த ஷோல்டர்ல இருந்து 1/2 ஷோல்டர் கிடையாது, மொத்த ஷோல்டர்ல இருந்து 16 இன்ச் இருக்கு அப்படின்னா அதுல 1 இன்ச் மைனஸ் பண்றீங்க. அதாவது ஒரு 4 இன்ச் நெக் வருது, ஒரு 3 to 3.5 3.25 4 வரைக்குமே நீங்க வந்துட்டு இந்த அளவு கிட்டத்தட்ட 4.25 வரைக்குமே இந்த 1 இன்ச்சை மட்டும் நீங்க மைனஸ் பண்ணா போதும். அடுத்தது பாத்தீங்கன்னா 5 இன்ச் வருது சரிங்களா. இந்த 5 இன்ச் 4.25 முடிஞ்சு 5 ஸ்டார்ட் ஆச்சு, 5 to 5.25 வரைக்கும் நீங்க 1.5 இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 6 to 6.25 இருந்து 7.25 வரைக்கும் நீங்க வந்து 2 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 8ல இருந்து 10.25 வரைக்கும் 3 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 11ல இருந்து மேல எவ்வளவு போனாலும் 3.5 இன்ச். 13க்கு கீழே எல்லாம் நம்ம நெக் வைக்க போறது இல்ல. சம்டைம்ஸ் டீப் நெக் வைக்கிற மாதிரி இருந்தா இந்த அளவு வந்து நீங்க இதை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். ஏன்னா கால்குலேஷன்ல 1/4 இன்ச் எல்லாம் போடும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நீங்க எடுக்கிற இப்ப நீங்க ஒரு பிளவுஸ் தைக்கிறீங்க, நீங்க ஷோல்டர் அளவு வந்து 14 இன்ச் நீங்க எடுத்திருக்கீங்க. ஏன்னா இருக்கிறதுலயே கொஞ்சம் கம்மி ஷோல்டர் அப்படின்னா 14 இன்ச் எடுத்திருக்கீங்க. அவங்களுக்கு வந்து நான் ஒரு 11 இன்ச் வந்து டீப் வைக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இதுல 3 இன்ச் நீங்க மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்ப 11 இன்ச் வரும். இதை தான் நீங்க 2ஆ பிரிக்கணும். அப்ப 5.5 இன்ச் வச்சு நீங்க 11 இன்ச் டீப் வச்சுக்கலாம் சரிங்களா. இதுல நீங்க இந்த இடத்துல ஸ்லாண்டிங்கா லைன் போடணும், இப்படி கிராஸ் போடணும் அப்படிங்கிற எந்த பிரச்சனையும் வேண்டாம். நீங்க எடுக்கிற 1/4 செஸ்ட் அப்படியே வச்சுக்கலாம். இந்த ஷோல்டர் வந்துருச்சு அப்படின்னாவே நீங்க கீழே இடுப்பு கிட்ட அந்த நெக்கு கிட்ட ஆர்ம்ஹோல் கிட்ட எல்லாம் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லை. சப்போஸ் நீங்க நார்மலா எடுக்கிற அளவு வந்து வச்சீங்க அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நெக்கு கீழே வைடு பண்ணுவோம், ஷோல்டரை ஸ்லாண்டிங் பண்ணுவோம், இங்க வந்து நம்ம இந்த செஸ்ட் ரவுண்டை குறைப்போம். அதனால ஏதோ ஒரு ஃபார்மேட்ல கத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எல்லாமே ஈஸியா பண்ண முடியும். அதுக்காக அந்த மெத்தடை ட்ரை பண்ண வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். அது உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஒரு மெத்தட் நீங்க இதை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல எந்த ஒரு இதுவுமே வராது. செஸ்ட் ரவுண்ட் மட்டும் நீங்க டீப் ஆக்கும்போது இங்க ரொம்ப டீப்பா போச்சுன்னா ஒரு 1/2 இன்ச் மட்டும் சேர்த்துற மாதிரி வரும். அதை மட்டும் நீங்க பார்த்தா போதும், மீதி எந்த இதுவுமே வேண்டாம். அது டீப் நெக் கிளாஸ் எடுக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். இப்ப பொறுத்த வரைக்கும் நான் 3/4 இன்ச்சுன்னு எல்லாம் சொல்லல. நான் சொல்றது 4 இன்ச் வரும்போது 1 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க, 5 இன்ச் வரும்போது 1.5 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க, 6, 7 வரும்போது 2 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க, 8, 9, 10 வரும்போது 3 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க, 11, 12, 13 வரும்போது 3.5 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. இது சுடியா இருந்தாலும் பிளவுஸா இருந்தாலும் வேற எந்த ஒரு ட்ரெஸ்ஸா குர்த்தியோ மற்ற ஏதாவது டிசைனர் ட்ரெஸ் இல்ல லாங் ஃப்ராக்கு இப்படி எது நீங்க ஸ்டிச் பண்றதா இருந்தாலும் இந்த கால்குலேஷனை மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷோல்டர்ல வர ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். அடுத்தது நம்ம வைக்க போறது தான் ஆர்ம்ஹோல்னுடைய லென்த். அதுவும் தெளிவா சொல்லிட்டேன். உங்களுடைய செஸ்ட் ரவுண்டை நீங்க வந்து 6ஆ டிவைட் பண்ணிட்டு என்ன வருதோ அதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம 1/4 செஸ்ட்டை மார்க் பண்ணிட்டு நீங்க ஆர்ம்ஹோல் டிரா பண்ணுங்க. அதுல உங்களுக்கு ஆர்ம்ஹோல் ரவுண்டு கரெக்டான அளவு ஃபிட்டிங் ஆகல அப்படின்னா அந்த அளவுகளை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்ப அந்த விஷயத்தையும் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப நம்ம எடுத்திருக்கிற எல்லா இதுவுமே ஒரு பேசிக்கான ஒரு புரிதல் தான். அதுக்கு அடுத்தது நீங்க கிளாஸ் எடுக்கும் போது நம்ம எவ்வளவு வைக்கிறோம் என்ன பண்றோம் அப்படிங்கறது எல்லாமே நம்ம அதுல சொல்லிக்கலாம், புரிஞ்சுக்கலாம்.
ஆனா பேசிக்கா இதை தெரிஞ்சுக்கிட்டா டக்குன்னு உங்களுக்கு ஒரு கட்டிங் நீங்க போடும்போது என்னோட நெக் இவ்வளவு வருது, என் ஷோல்டர் இவ்வளவு வருது, நான் என்னுடைய ஷோல்டர் அகலம் நான் இவ்வளவு வைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க வந்து வச்சுக்கலாம். சொல்லுங்க. ஓகே மேடம், ஷோல்டர் அளவு வந்து 14 இன்ச் நம்ம எடுக்கிறோம். சரிங்க. வந்து டீப் நெக்கா கேக்குறாங்க அப்படிங்கும் போது அவங்களது எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணணும்ங்கறது இன்னொரு டைம் கொஞ்சம் சொல்லுங்க. அதாம்மா, இங்க ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். இது எல்லாமே நெக் டீப் தான். சரிங்களா? இதுல என்ன இருக்கோ அதை மைனஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே மேடம். ஓகே சரிங்களா? நான் அதுக்குதான் இதை வந்து நான் ஒரு கால்குலேஷனா போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். இதுல என்ன வருதோ ஏன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம 1 இன்ச்சு இறக்கும் போது ஒரு 1/4 இன்ச்சு குறைக்கணும், 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு இறக்கும் போது 1/2 இன்ச்சு குறைக்கணும், அந்த மாதிரி நம்ம போடுற கால்குலேஷன் தான். அந்த கால்குலேஷனோட நம்ம நெக் பாத்தீங்கன்னா இப்படி நம்ம இப்படி கட் பண்ணி நம்ம உடம்புல போடும்போது இப்படி எக்ஸ்பெண்ட் ஆகும். அந்த எக்ஸ்பெண்ட் ஆகுற அளவும் சேர்ந்து இதுல வர்றனால இந்த அளவுகள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும்னா உங்க நெக் டீப் என்ன அப்ப அதுல எவ்வளவு மைனஸ் பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் பாத்துக்கோங்க. உங்களுடைய ஷோல்டர் அளவுல அதை மைனஸ் பண்ணிட்டு 1/2 ஷோல்டர் வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும் போது மேக்சிமம் உங்களுக்கு அந்த ஷோல்டர் ஃபிட்டிங் வந்து கரெக்டா வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு அது ஸ்கொயரா இல்ல, இழுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு, பின்னாடி இறங்கிடுது, அந்த மாதிரி எல்லாம் வராம கரெக்டா நம்ம ஷோல்டர் பாயிண்ட்ல கரெக்டா உட்காரும். சரிங்களா? ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க. அப்ப கழுத்தோடைய அகலம் வந்து எவ்வளவு மேம் வச்சுக்கிறது? இப்ப வந்து ஷோல்டர் ஃபுல் ஷோல்டர் இல்ல, நான் இப்ப எடுத்திருக்க வரைக்கும் இதுதான் எடுத்திருக்கேங்க. இதுக்கு மேலதான் நெக்கினோட வைடெல்லாம் நான் சொல்லுவேன். ஓகேங்களா மேம்? இன்னொரு டவுட்டுங்க மேம். சொல்லுங்க மேம். இப்ப மிடில் செஸ்ட்ல வந்து மிடில் பாயிண்ட் சொன்னீங்க இல்லைங்க மேம்? ஆமாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஜஸ்ட் வந்து 38 இருக்கு, மிடில் செஸ்ட் ரவுண்ட் வந்து 40 இருக்குங்க மேம். ஓகே. இப்ப 40 நான் எடுத்துக்கிறேங்க மேம், அளவா எடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மிடில் செஸ்ட் ஃபுல் ரவுண்ட் வந்து எனக்கு 40னா 40 வந்து நான் 4ஆல டிவைட் பண்ணிட்டாவே எனக்கு வந்து ஷோல்டர்ல மேல அந்த 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம விட்டோம்னா 10 வருதுங்க மேம். ஆமாங்க. இப்ப 40 4ஆல டிவைட் பண்ணா எனக்கு 10 வருது. இப்ப 10ல இருந்து 5 ஆட் பண்ணா 15 வருதுங்க மேம். ஆமா. இப்ப அந்த 15 இப்ப இந்த ஃபார்முலால இப்படி வருது. நீங்க அந்த ஜஸ்ட் ரவுண்ட வந்து 3ஆல டிவைட் பண்ணி பிளஸ் 1 பண்ணீங்கன்னா அது 14 தானுங்க மேம் வருது. அந்த 14 இப்ப நம்ம இங்க 15 வருது இல்லைங்களா? ஆக்சுவலா நமக்கு ஒரிஜினலா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது இதுல 3/4 இன்ச் மைனஸ் ஆகுங்க. சரிங்க மேம். சரிங்களா? ஒரு 1/4 இன்ச் வந்து அட்ஜஸ்டபிள் தான். நம்ம அக்யூரேட்டா இதுதான் வைக்கணும் அப்படின்னு நம்ம வைக்க முடியாது. நீங்க ஏதோ ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி நீங்க தைக்கலாம், அதுல தப்பு வராது. இதுலயும் இப்படியும் தைக்கலாம், அப்படியும் தைக்கலாம். சரிங்களா? எப்படி நீங்க தைச்சாலுமே நீங்க போடுற அந்த கட்டிங், அந்த ஃபோல்டிங், டாட், நீடில் மார்க் இதெல்லாம் போட்டு ஃபைனலா பார்க்கும்போது உங்களுக்கு என்ன செஸ்டினுடைய லென்த் தேவையோ அங்க அதுதான் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம அதை மெஷர் பண்ணி தான் அதை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர்ல ஏற்படக்கூடிய நிறைய சந்தேகங்கள் வந்து இதுல வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கு இன்னும் கட்டிங் போடும்போது மற்றது எல்லாமே பண்ணும் போதெல்லாம் அந்த ஷோல்டர் பத்தியே அவங்க கேட்டிருக்கிற டவுட்டு, அவங்க அதுக்கு கொடுத்துருக்கிற விளக்கம், இது எல்லாமே தொடர்ச்சியா வரும். அதனால ஒவ்வொரு வீடியோவுமே வந்து மிஸ் பண்ணாம நீங்க கண்டினியூஸா பாருங்க. நீங்க இது வீடியோ தொடர்ச்சியா இப்ப போடுறதுல இருந்து பாத்தீங்கன்னாலுமே டெய்லி நைட்டு 9 மணிக்கு வீடியோ வந்துடும். அப்படி இல்லை நீங்க ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ பாக்குற மாதிரி இருந்தாலும் ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒரே தம்ப்நெயில் தான் வச்சிருப்பேன். அதே மாதிரி அதுல நம்பர்ஸ் மட்டும் தான் மாறி இருக்கும். அதனால இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கிற ஃபர்ஸ்ட் 77 வீடியோவுமே இது சம்பந்தப்பட்ட வீடியோ தான். அதுக்கு அடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் பேசிக்ல இருந்து கத்துக்கிறது பண்றது இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இதுல சொல்லி கொடுக்க போறோம். அதனால இது ஒரு ட்ரெய்லர் தான். அதனால நீங்க இந்த ஒரு 77 வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. இது சரி உங்களுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், நீங்க கத்துக்கிற அளவுக்கு இது எளிமையா இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிள் பிரஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட அடுத்தடுத்த வீடியோவை உங்களுக்கு மேலும் மேலும் மேலே ஏற்றி கொடுக்கும். நன்றி.